நான் 7 எஸ் சொல்ல போறேன். விரல் விட்டு என்றவங்க எண்ணிக்கலாம். முதல்ல நீங்க முக்கா பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்கு சார். அந்த முக்கா பங்கா குறைக்க வேண்டிய முதல் எஸ்க்கு பேரு சுகர். சர்க்கரையே போடாம குடிங்க வேண்டாம். முக்கா சர்க்கரை போட்டு காஃபி இன்னில இருந்து குடிச்சு பாருங்க. முதல் 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா உடம்பு 3ஆம் நாள்ல இருந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடும். ரெண்டாவது எஸ், அரை பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க. அதுக்கு பேரு சால்ட். அரை உப்பு போட்டு நீங்க சாம்பார் சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு கீரை சாப்பிடுங்க, அரை உப்பு போட்டு ஒரு புடலங்காய் சாப்பிட்டு பாருங்க. ஒரு நாள்ல உங்க உடம்பு வந்து நீங்க ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேர்க்கும் போது கஷ்டமா இருக்காது, வேர்த்தா நல்லா இருக்கும். மூணாவது, நீங்க வந்து 1/4 பங்கா குறைக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க. அந்த எஸ்க்கு பேரு ஸ்ட்ரெஸ். என்ன வந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துரும் தெரியுமா? ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு வரலனா ஒரு ஸ்ட்ரெஸ், டைமுக்கு வந்த பிறகு அது வந்து டைமுக்கு மத்தவங்க வரலனா ஒரு ஸ்ட்ரெஸ். எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் 15 நிமிஷத்துக்கு மேல அதை பத்தி யோசிக்க கூடாது. உட்கார்ந்துடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அதை பத்தி யோசிக்க போறேன், நல்லா 1/4 மணி நேரம் பெருமிச்சலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது. 4வது எஸ், முக்கியமான எஸ், ஜீரோ ஆக்க வேண்டிய ஒரு எஸ் இருக்குங்க. மொத்தமா கட் பண்ண வேண்டிய ஒரு எஸ் இருக்கு. அந்த எஸ்க்கு பேரு ஸ்மோக்கிங். எப்பவோ ஏதோ வயசுல யாரோ ஒருத்தர் வந்து கத்து கொடுத்த ஒரு பழக்கம். நாம சும்மா தான் இருப்போம். ஒரு ஃப்ரெண்டு வேணும்ட்டே நம்ம முன்னாடி அடிச்சு மூஞ்சிலே விடுவான் தெரியுமா? நாம வந்து வேண்டாம் வேண்டாம்னு நீ அடிச்சு பாரு அப்படிமா. அப்படி எடுத்து வாயில வச்சு நாமளும் அப்படி ஒரு இழுப்பு இழுத்தணும், இருமல் வரும். வேணாண்டா அவன் சொல்லுவான், இருமல் வந்துருச்சா அப்ப சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம், ஒட்டிக்கும் அப்படிமா. அது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பாக்ஸிங் கத்து தர மாதிரி கத்துருவாங்க. ஆனால் யாரோ ஒருவனால் ஆரம்பித்த அந்த ஸ்மோக்கிங்கை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்காக, மகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக இன்னைக்கே தலையை சுத்தி தயவு செய்து தூக்கி வீசுங்க. ஒவ்வொரு சிகரெட்டும் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளி. 5வதா ஒரு எஸ் இருக்குங்க. அது மட்டும் தான் நீங்க நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். அந்த எஸ்க்கு பேரு ஸ்லீப். நிறைய பேர் சொல்லுவாங்க, தூங்க நேரம் இல்லாம நான் வேலை பார்ப்பேன் சார். நைட்டு நான் வந்து தூங்குறதுக்கு 2 மணி ஆகும். 2 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? தாஜ்மஹாலா கட்டிக்கிட்டு இருப்போம். 2 மணி வரைக்கும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு இருப்போம். அதுல வரிசையா டாக்டரா வந்து ஒவ்வொருத்தரும் உலகத்திலேயே சிறந்த மாத்திரை வித்துக்கிட்டு இருப்பேன் தெரியுமா? ஆனா அந்த ஸ்லீப் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சிரிச்சு சந்தோஷமா நீங்க பேசிட்டு நீங்க உடனே தூங்கிடணும். ஒரு செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் உடலும். இப்ப செல்போன் எவ்வளவு, நீங்க 1 லட்சம் ரூபாய் போட்டு செல்போன் வாங்கினாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, 1.5 வருஷம் தான் அது வரும். இன்னும் சரியா சொல்லணும்னா 500 முறை நீங்க அதை 100% சார்ஜ் ஏற்ற முடியும். அது எவ்வளவு காஸ்ட்லி போனா இருந்தா 501 முறை சார்ஜ் ஏத்துறீங்க, அது வேலை செய்யாது. இப்படிதான் இப்படி உருவாக்குறாங்களே மேனுபேக்சரிங். அதே மாதிரி உங்க உடலும் நீங்க எவ்வளவு தூங்குறீங்களோ தூங்காத நேரங்கள்ல உங்க முகம் வளர்ச்சியா இருக்கும். 6வது எஸ் ஒன்னு இருக்குங்க. அந்த எஸ் வந்து நீங்க வந்து வாழ்க்கையில ரொம்ப செய்யாத ஒரு எஸ். அந்த எஸ்க்கு பேரு ஸ்வெட், வியர்வை. ஒண்ணுமேனா வீட்டுக்குள்ளேயே சும்மா ஒரு 4 வாட்டி குதிங்க. ஹாலுக்குள்ளாரே ஒரு 8 போட்டு நடங்க. லிப்ட்ல ஏறுறோம், இறங்கும் போது படி வழியா இறங்குங்க. காலை நேரத்துல முடிஞ்சா வாக்கிங் போங்க, பனியா இருக்கு. சாயந்தர நேரத்துல முடிஞ்சா வாக்கிங் போங்க, தூசியா இருக்கு. வீட்டுக்குள்ள கதவை சத்திரி வீட்டுக்குள்ளேயாவது ஓடி 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 ஓடி